திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அரகர நம பார்வதி பதைய, அரகர மகாதேவா காவாய் கணக்க திரளைய போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் உள்ள இந்த லோகத்தையே ரட்சித்து காத்துக் கொண்டிருக்கின்ற நேத்தாலே முக்தி என்று சொல்லப்படும் அண்ணாமலையாருடைய அணுக்கரகத்தினால் கார்த்திகை தீபத்துடைய 10 நாள் உற்சவம், அதிலே முதலாக கொடிசீலை உற்சவம், மிக அற்புதமான உற்சவம். இந்த கொடிசீலையினுடைய பாக்கியம், பேசும் பாக்கியம் பன்ருட்டி சு கிருஷ்ணன் சௌடேஸ்வரர் உபாசகர் எனக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியமாக கருதுகிறேன். திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையாருக்கு கொடி சீலை, அவருடைய கொடிமரத்திலே முதல் நாளாக அந்த கொடியேற்றும் நிகழ்ச்சிக்காக தேவாங்குல மக்களாகிய நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த கொடி சீலையை கைத்தறியிலே நெய்து சுவாமியினுடைய அந்த கொடிமரத்திலே ஏற்றக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. பெரும் பாக்கியமாக நாங்கள் இன்றளவும் கருதுகின்றோம். இந்த கொடிசீலை வரலாறு என்பது 1200 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது. அண்ணாமலையாருடைய 2668 அடி உயரமுள்ள சிவலிங்கம் உலகிலே அண்ணாமலையாருடைய நேத்தாலே முக்தி என்ற சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தின் 2668 அடி உயர சிவலிங்கத்திலே மேலே சுவாமி கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதியன்று ஜோதி பிழம்பாக இந்த லோகத்தையெல்லாம் ரட்சித்து காக்க ஜோதி பிழம்பாக தோன்றுகின்றார். அப்பேற்பட்ட மிக அற்புதமான ஒரு இந்த கார்த்திகை தீப நிகழ்ச்சி, அப்பேற்பட்ட இந்த சுவாமியை தரிசனம் செய்வதே நாம் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியம். அப்பேற்பட்ட சுவாமிக்கு இந்த முதல் நாளான கொடிசீலை உருவத்தை பற்றி நான் இப்போது சொல்ல வந்துள்ளேன். இந்த கொடிசீலை ஆரம்பமே எம்பிராட்டி ஸ்ரீ ராமலிங்க சௌடாம்பிகை அம்மனுடைய குல தோன்றலாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தேவல மகர்ஷியனுடைய அந்த குல தோன்றலா தேவலர்கள் இன்றளவிலும் அந்த கொடி சீலையை 1200 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இதனுடைய வரலாறை மாம்பழ கவிராயர் மிக அற்புதமாக வரலாறாக எழுதியுள்ளார். அந்த மாம்பழ கவிராயருடைய அந்த வரலாறு இன்றளவிலும் நாம் படித்தாலே, தேவாங்க குல மக்கள் அனைவரும் படிக்க வேண்டும். படித்தாலே நமக்கெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம். ராமலிங்க சௌடாம்பிகை அம்மன் கிரேதாயம், திரேதாயம், துவாபரமும் கலியும் என்று சொல்லப்படுகின்ற 4 யுகங்களிலே இந்த கிரேதாயத்தில் அன்னை சௌடாம்பிகை தோன்றியதாக வரலாறு. அப்படி எதற்காக இந்த அன்னை தோன்றினாள் என்றால், மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக தோன்றியவள் அன்னை ராமலிங்க சௌடாம்பிகை. அப்பேற்பட்ட மிக அன்னை, கேட்டதை கொடுக்கக்கூடியவள் ராமலிங்க சௌடாம்பிகை அம்மன். உலகத்தில் உள்ள மாந்தர்கள் அனைவருமே கொடுமைப்படுத்துகின்ற அந்த மகிஷாசுரன் 33 கோடி தேவர்களும் சென்று ஈசனிடத்திலே முறையிடும் பொழுது ஈசன் எம்பிராட்டி பார்வதி தேவியை அழைத்து, இந்த மகிஷாசுரனை அழிக்கக்கூடிய அந்த வல்லமை உன்னிடத்திலேதான் உள்ளது, நீதான் அந்த மகிஷாசுரனை அழிக்க வேண்டும் என்று சொல்ல, அம்பாளும் 33 கோடி தேவருடைய அந்த வரம், 33 கோடி தேவருடைய அந்த அனுக்கிரகத்தை பெற்று போருக்கு சென்று மகிஷாசுரனை வதம் செய்த உடனே எம்பெருமானுக்கு உடலெல்லாம் வேர்வையாக, ஆக்ரோஷமான வேர்வையாக வருகின்றது. அந்த வேர்வையிலே பிறந்தவர் தான் தேவல மகர்ஷி என்று சொல்லப்படுகின்ற மகான் மகர்ஷி. தேவருடைய ஈசனுடைய பிள்ளையாக பிறந்தவர். எப்படி ஈசனுடைய பிள்ளையாக எம்பெருமான் விநாயக பெருமான், நெற்றிக்கண்ணிலே தோன்றியவர் முருகப்பெருமான், அந்த ஈசனுடைய அந்த
வேர்வையிலே பிறந்தவர் வீரபத்ரன் மற்றும் அங்கத்திலே பிறந்தவர் தேவல மகரிஷி. இந்த 4 பேரும் ஈஸ்வரனுடைய அம்சங்கள். இந்த தேவல மகரிஷி அம்பாளுடைய ஈசனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அம்பாளுடைய அந்த உக்கிரம் தணிக்க அம்பாளிடத்திலே சென்று, அன்னையே உன்னுடைய உக்கிரம் தணிய வேண்டும் என்று சொல்ல, அம்பாள் தணிந்து என்ன உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க, தேவல மகரிஷியும் என்னுடைய குல தோன்றலாக விளங்கி கொண்ட தேவாங்கர்கள் அனைவருக்கும் குல தெய்வமாக விளங்க வேண்டும், அது மட்டுமல்ல ஈசனை உன்னுடைய க்ஷணத்திலே இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார். க்ஷணம் என்றால் தன்னுடைய 2 மார்புகளுக்கு நடுவிலே ஈசனை பெற்றவள் ராமலிங்க சௌடாம்பிகை. எல்லா தெய்வங்களையுமே நாம் எப்பொழுதுமே நாம் நடராஜ சமேத சிவகாம சுந்தரி என்று சொல்வோம், வள்ளி தேவசேன சமேத முருகப்பெருமான் என்று சொல்வோம், சிவகாமி சுந்தரி சமேத நடராஜர் என்று சொல்வோம், ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாசன் என்று சொல்வோம். ஆனால் எங்களுடைய அன்னையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சௌடேஸ்வரி, ராமலிங்க சௌடேஸ்வரி என்று இன்றையிலும் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஈசனை தன்னுடைய சனத்திலே வைத்திருப்பவள் ராமலிங்க சௌடேஸ்வரி. அப்பேற்பட்ட அம்பாளை ஈசனையே தன்னுடைய சனத்திலே பெற்றவளாகிய அன்னை ராமலிங்க சௌடாம்பியில் அந்த தேவல மகரிஷியிடத்திலே, குழந்தாய், இந்த உலக மாந்தர்களுக்கு எல்லாருக்கும் இந்த மானங்காக்க ஆடை நெய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, அம்மா அந்த ஆடை நெய்ய நூல் வேண்டும் என்று கேட்க, மகாவிஷ்ணுடைய அந்த உந்தி கமலத்திலே இருந்த நூலை பெற்று இந்த மகிஷாசுரனை வதம் செய்து உள்ளேன், இவரிடத்தில் உள்ள அந்த ரத்தங்களை எல்லாம் தோய்த்து அந்த நூல்களே கலர்களை ஏற்றி ஆடைகளை நெய்து இந்த மாந்தர்களெல்லாம் அளிக்க வேண்டும் சொல்ல, அதே போன்று தேவல மகிழ்ச்சியும் அந்த கலர்களை எல்லாம் தோய்த்து ஆடை நெய்து உலகத்தில் உள்ள மாந்தர்களுக்கு அனைவரும் மானங்காக்க இன்றளவிலும் ஆடை நெய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரே குலம் தேவாங்க குலம். அப்பேற்பட்ட தேவாங்க குலத்திற்கு வல்லாள மகாராஜா திருவண்ணாமலையிலே அரசாட்சி செய்து கொண்டு இருக்கும் பொழுது அண்ணாமலையார் அவரிடத்திலே அசரியாக தோன்றி, அரசே, என்னுடைய 10 நாள் கார்த்திகை உற்சவத்திலே முதல் நாளான கொடியேற்றம் நிகழ்ச்சி அன்று இங்குள்ள தேவாங்க மக்கள் தறியிலே சீலை நெய்து அந்த சீலையை கொண்டு வந்து என்னுடைய கொடிமரத்திலே ஏற்றி முதல் நாளான கொடி உற்சவம் செய்ய வேண்டும் என்று அசரியாக சொல்ல, அந்த வல்லாள மகாராஜாவும் தேவாங்கர்களை எல்லோரும் அழைத்து, சுவாமி அண்ணாமலையாருடைய அசரியாக உங்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த கொடி சீலை நெய்து தர வேண்டும் என்று கேட்க, அங்கே உள்ள 18 கிராமங்கள், வீரபாண்டி, மாம்பழப்பட்டு என்று சொல்லப்படுகின்ற நிறைய 18 கிராமங்கள், அந்த 18 கிராமங்களுடைய மக்கள் அனைவரும் ஒரு தறியை ஏற்பாடு செய்து அந்த தறியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜான் நெய்து 31 மீட்டர் அளவில், இன்றளவுதான் 31 மீட்டர், அப்பெல்லாம் 31 கஜம் என்று சொல்வார்கள், அது நெய்து அந்த கார்த்திகை தீபத்தினுடைய அந்த கொடி உற்சவத்தின் முதல் நாளான ராஜராஜன் தெருவிலே உள்ள அன்னை ராமலிங்க சௌடாம்பிகை அம்மனிடத்திலே கொண்டு அவருடைய ஆட்சியை பெற்று அங்கே உள்ள தேவாங்கர்கள் அனைவரும் ஊர்வலமாக அண்ணாமலையாருடைய திருக்கோயிலுக்கு சென்று அந்த செந்தூர விநாயகரிடத்திலே அந்த கொடி சீலையை கொடுத்து எம்பெருமான் விநாயக பெருமானுடைய ஆட்சி பெற்று மூலஸ்தானத்தில் அண்ணாமலையாரை வீற்றிருக்கின்ற அண்ணாமலையாரிடத்திலே அந்த கொடிசீலை கொண்டு சேர்க்கப்படும். மறுநாள் அந்த கொடியிலே படங்கள் வரைந்து அந்த கொடிசீலை ஏற்றும் நிகழ்ச்சி இன்றளவிலும் நடந்து கொண்டு இருக்கின்றது. அற்புதமான நிகழ்ச்சி. முதல் நாள் இப்படி 10 நாள் உற்சவமாக, 10ஆம் நாள் ஜோதி பிழம்பாக அண்ணாமலையார் அந்த மலையிலே 2668 அடி உயரமான மலையிலே ஜோதி பிழம்பாக காட்சி அளிக்கின்றார். அந்த கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்த நன்னாளிலே இந்த அற்புதமான நிகழ்ச்சியை, அற்புதமான இந்த காட்சியை காண கண்கோடி வேண்டும். எல்லோரும் இந்த முற்பிறவிலே செய்த புண்ணியத்தின் பலனாக நினைத்தாலே முக்தி என்று சொல்லப்படுகிற அண்ணாமலையாருடைய
அந்த ஜோதியை தரிசனம் செய்தாலே மறுபிறவி கிடையாது என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட அண்ணாமலையாருடைய அனுக்கிரகம் நமக்கெல்லாம் கிட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றளவிலும் அந்த திருவண்ணாமலையுடைய 2ஆம் கோபுரத்திலே அன்னை ராமலிங்க சௌடாம்பிகை இந்த திருவண்ணாமலையே காத்து கொண்டிருக்கின்ற ஜேஷ்டா தேவியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். பல்லவர்கள் காலத்தினுடைய அந்த கோபுரம் 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோபுரம். அந்த கோபுரத்திலே இருக்கின்ற அன்னை ராமலிங்க சௌடாம்பியை இன்றளவிலும் தேவாங்குகுல மக்கள் அனைவரும் சென்று அம்பாளை வழிபட்ட பின்னர்தான் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனையும் வழிபடுகின்றனர். இது தொன்று தொட்டு எங்களுடைய குலத்திற்கு ஒரு பெருமையாக நாங்கள் வருகின்றோம். இந்த 2ஆம் கோபுரத்திலே இருக்கின்ற அன்னை ராமலிங்க சௌடாம்பியை, அப்பேற்பட்ட அன்னையை வணங்குகின்ற நாங்கள் எங்களுக்கு பெருமையாக இந்த கொடி ஊர்வலத்தை கொடுத்த அண்ணாமலையாருக்கு எங்களுடைய குலமே அவருடைய அனுக்கிரகத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்றால் எங்களுடைய குலமே ஒரு அற்புதமான அண்ணாமலையாருடைய அற்புதமான குலம் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் திரு வினோத் அவர்களுக்கு என்னுடைய பன்ருட்டி சு கிருஷ்ணன் இந்த கோடான கோடி வணக்கங்களும், திரு அண்ணாமலையார் அவருக்கு எல்லா வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்று சொல்லி இதனுடைய இந்த கொடி சீலை ஊர்வலம் இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் என்று சொல்லி இத்துடன் முடிக்கின்றேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.